வணக்கம். முதல் தடவையா சட்டமன்ற உறுப்பினரான ஒருத்தருக்கு அதே மாநிலத்துல முதல்வர் பதவியை கொடுத்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல்கள்ல யாருமே எதிர்பாராத அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க பிஜேபி. இந்த அளவு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பார்க்கல. இந்த அதிர்ச்சியில இருந்து அந்த தொண்டர்கள் மீள்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாநிலத்திலும் புது புது நபர்களுக்கு முதல்வர் பதவியை கொடுத்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. சமீபத்துல மத்திய பிரதேச மாநிலத்துல 4 முறை முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானை நீக்கிட்டு மோகன் யாதவுக்கு முதல்வர் பதவியை கொடுத்து அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதுல இருந்து மீள்றதுக்குள்ள 2 முறை முதல்வராக இருந்த வசுந்தரா ராஜாவை நீக்கிட்டு பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒரு புது முகத்துக்கு முதல்வர் பதவியை கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பஜன்லால் சர்மா இப்பதான் முதல் தடவையா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. எல்லாருக்குமே எழுகின்ற சந்தேகம் என்னன்னா, முதல் தடவையா எம்எல்ஏ ஆன உடனே அவருக்கு முதல்வர் பதவி தேடி போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய பின்புலம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். அது போக பிஜேபி மேலிடம் மற்ற ஒரு சில காரணங்களுக்காகவும் அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாமே நம்ம விளக்கமா பார்க்கலாம். முதல்ல அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய வரலாறு என்ன அதை பார்ப்போம். இவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப சமீபத்துல மத்திய பிரதேசத்துல முதல்வரான மோகன் யாதவ் மாதிரியே இந்த பஜன்லால் சர்மாவும் RSS பின்புலம் கொண்டவர். இவர் கல்லூரி படிச்ச நாட்கள்ல இருந்தே இவரும் RSS இயக்கத்துல இருந்திருக்காரு. அரசியல் அறிவியல்ல MA பட்டதாரியான இவர் அந்த காலகட்டங்களில், அந்த கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல RSS அமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாணவர் பிரிவு, இதுக்கு பெயர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், இந்த பிரிவுல தன்னுடைய கல்லூரி நாட்கள்ல அதனுடைய அங்கமாக இருந்திருக்காரு. பிறகு தன்னுடைய 27வது வயதுல அவங்க ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரான இவர் 1990களில் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை மற்றும் ராமர் கோவில் போராட்டங்கள் இதெல்லாம் பங்கெடுத்து சிறைக்கும் சென்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரானது என்னவோ முதல் முறையா இருக்கலாம். ஆனா இதற்கு முன்னாடி 4 முறை மாநில பொதுச் செயலாளராக, அதாவது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பிஜேபி கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. போக அங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்த அந்த காலகட்டங்களில் பிஜேபியினுடைய தொண்டர்களை எல்லாம் சுறுசுறுப்பா இயங்க வச்சு தன் கட்சியினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல வளருவதற்கு காரணமாக இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேலா இப்போ ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய காரணமா இந்த பஜன்லால் சர்மா தான் இருந்திருக்காரு. பிஜேபி தலைவர் JP நட்டாவுக்கு ஆரம்பத்துல இருந்து மிக நெருக்கமாக இருந்த இவர் முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே வசுந்தரா ராஜாவை முதல்வரா தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்தப்போ இந்த பஜன்லால் சர்மாவை முதல்வரா பரிந்துரை செஞ்சதே அந்த வசுந்தரா ராஜா தான் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சாரு. இந்த தேர்தலில் சங்கனீர் தொகுதியில் நின்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 48,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பெற்ற இவருக்கு முதல்வர் பதவி தேடி வந்ததுக்கு இந்த பின்புலம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டுமே இல்லை, இதுவும் ஒரு காரணம். அது போக பிஜேபி மேலிடம் மற்ற ஒரு சில காரணங்களுக்காகவும் இவரை முதல்வராக்கி இருக்காங்க. சமீபத்துல மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌகான் 4 முறை முதல்வராக இருந்து அவர் நீக்கப்பட்டு இப்போ மோகன் யாதவ் முதல்வராக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த 2 மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா யாதவர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி அதிகம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு எண்ணிக்கையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி மேலிடம் நம்புறாங்க. உத்தரப்பிரதேசம் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலம். அங்க இந்த யாதவ சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி தான் அதிகம். அவங்களை கவர்ந்தோம் அப்படின்னாக்கா அதிக தொகுதிகளில் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி மேலிடம் நினைச்சதுனாலதான் மோகன் யாதவை அங்க மத்திய பிரதேசத்துல முதல்வராக ஆக்கியிருக்காங்க. அதே ஃபார்முலாவில தான் ராஜஸ்தான்லயும் எல்லா சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உயர் சமுதாயத்துல இருந்து பட்டியலின சமுதாயம் வரைக்கும் எல்லா மக்களுடைய வாக்கு வங்கியும் பெறணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஒரு சில நடவடிக்கைகள்ல ராஜஸ்தான்லயும் மேற்கொண்டிருக்கு பிஜேபி மேலிடம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல்வராகி இருக்கக்கூடிய இந்த பஜன்லால் சர்மா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே போல ராஜஸ்தான்ல அதிக வாக்கு வங்கியை கொண்ட ராஜ்புத் சமுதாயத்தில இருந்து தியா குமாரி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை துணை முதல்வர் ஆக்கிட்டு பட்டியலின சமுதாயத்தில இருந்து பிரேம்சந்த் அப்படிங்கிற ஒருத்தரையும் துணை முதல்வரா போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உயர் சாதியில இருந்து பட்டியலின சமுதாயம் வரைக்கும் எல்லா சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கியும் இப்ப பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தங்களுடைய வெற்றியை நோக்கி அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அற்புதமா காய்களை நகர்த்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மறக்காம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.